கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், சித்திரை மற்றும் ஹஸ்தம் இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே இந்த வாரம் மனதில் ஒரு புது தைரியமும் தெம்பும் உள்ள வாரமாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே பரிகாரமாக பௌர்ணமி தினத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்வது வாரம் முழுவதுமே இவர்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலையை கொடுக்கும். உறவினர்களின் வருகை மற்றும் நண்பர்களுடன் விருந்து என்று இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரையில் இருந்த மனக்கசப்புகள் உறவினர்களிடமிருந்து விலகி ஒரு புதிய உறவுகள் பிறப்பதற்கும் இந்த வாரம் வகை செய்யும் தொழிலில் நல்ல விருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல திருப்பு முனைகள் கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து உதவி எதிர்பார்த்தவருக்கு தக்க சமயத்தில் வந்து சேரும். புதிய மனை வாங்குவதோ அல்லது வீடு வாங்குவதோ விற்பதோ உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு அதில் முதலீடு செய்ய வேண்டிய நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளியாகும். இந்த 2 தினங்களுமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஆகவே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது புதிய உத்தியோகத்தில் சேருவதோ அல்லது புதிதாக தொழில் தொடங்குவதோ தொழில் விரிவாக்கம் செய்வதோ திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த 2 தினங்களுமே உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மாணவர்களுக்கு சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகும். நோய்வாய்ப்படுவதோ அல்லது மனதில் சஞ்சலங்கள் ஏற்படுவதோ அல்லது உங்களுடைய நண்பர்களிடத்தில் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கோ இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதனால் திங்கட்கிழமை முதல் நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வத்தையோ பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது. வாரம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷம் நிலவுவதற்கும் மனதில் ஒரு தைரியம் இருப்பதற்கும் செவ்வாய்க்கிழமை அன்று அங்கார கணக்கு அதாவது செவ்வாய் பகவானுக்கு சென்று அர்ச்சனை செய்து துவரம்பருப்பு தானம் செய்யும் பொழுது இந்த வாரம் முழுவதுமே மனதில் நீங்கள் ஒரு குதூகலத்துடன் இருக்கலாம். வாரம் முழுவதுமே பண தட்டுப்பாடின்றி பணப்புழக்கம் ஏற்படுவதற்கு நீங்கள் பௌர்ணமி தினத்தன்று சென்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது இதுவரையில் இருந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து தீருவதற்கும் உங்களுடைய தொழில் நன்றாக விருத்தி அடைவதற்கும் இது ஒரு சிறந்த பரிகாரமாகும். வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உடல்நிலை சற்று கவலைக்கிடமாக இருக்கலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சற்று முடக்குவதற்கு வழி செய்யலாம். இதனால் வியாழக்கிழமை அன்று நீங்கள் குரு பகவானுக்கு சென்று அர்ச்சனை செய்து வருவது சாலச் சிறந்ததாகும். சனியும் ராகுவும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த நீண்ட நாட்கள் பகை எல்லாம் விலகி உங்களுக்கு சந்தோஷம் நிலவுவதற்கு வகை செய்யும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு மனதில் புது சந்தோஷத்துடனும் புது தென்பும் ஏற்பட்டு இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ தினசரி பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது.